ஹாய் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ கட்டிங் பண்ண செடியை எப்படி சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, எப்போ தான் கட்டிங் பண்ணுறது ப்ரோ, சிறிய செடிகள்லாம் நம்ம புதுசாக கட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்விக்கும் கண்டிப்பாக நம்ம போன வீடியோவில் நம்ம பதில் சொன்னோம். இந்த வீடியோவில் நாம் ஏற்கனவே இது ஒரு பேட்ச் நம்ம கட்டிங் பண்ணியாச்சு. இது இரண்டாவது முறை நம்ம கட்டிங் பண்ணதுனால இது சீக்கிரமாக இப்போ தை பிறந்ததோடனே கட்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொங்கல் தை பிறந்துச்சு அடுத்த நாள் கட்டிங் பண்ணிட்டாங்க. பாருங்கள், செடி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இலைகளெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரொம்ப சிறிய சிறிய செடிகள், ஆனால் களைகள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதே போல் எவ்வளோ சுத்தமாக நீட்டாக செடிகளுக்கு மத்தியில் ரொம்ப சுத்தமாக பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஸோ ஒரு சின்ன கலை கூட இல்லாமல் எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காருன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த செடிகள் மேக்ஸிமம் 4 அடிக்கு 4 அடி அப்படின்ற விதத்தில் இந்த செடிகளை வச்சுருக்கு. பாருங்கள், நீங்கள் பார்த்தாவே தெரியும், நல்ல ஒரு தூரம் 4 அடிக்கு அதிகமாக கூட கண்டிப்பாக இருக்கும். 1 அடி 2 அடி நம்ம ஈவனாக இருக்கும், அந்த அளவுக்கு இந்த செடிகள் இருக்குது. ஸோ ரொம்ப சுத்தமாக இந்த செடிகளை வச்சுருக்கிற வகையில் அதுக்கு அடுத்து நீங்கள் அந்த பக்கம்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாதி செடி நல்லா கொத்தி விட்டு கிளியராக இருக்குது. இன்னும் ஒரு 4 பாத்தி 5 பாத்தி கொத்தாமல் இருக்குது. இதை நல்லா கொத்திட்டு இருக்காங்க. ஸோ செடிகளும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் பண்ண சீசன் அப்படியே ரொம்ப 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 பச்சை பசேல்னு இருக்குது சிறிய செடிகள். ஸோ 2வது டைம் இதை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன செடி தான். என்ன ப்ரோ இவ்வளோ சின்ன செடியை நீங்கள் கட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக இது நல்ல பெரிய செடிகள். ஸோ எல்லா செடிகளும் சேர்த்து நல்லா கட்டி விட்டுருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சிறிய செடிகள் மாதிரி தெரியுது. இந்த செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன செடி. ஒரு சில செடிகள் கண்டிப்பாகவே ரியலாகவே சின்ன செடியாக தான். அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம நடும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன செடியாக நட்டுருப்போம். ஸோ அந்த செடிகள் ரொம்ப சீக்கிரம் வளராது, கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சிறிய செடிகள் கொஞ்சம் லேட்டாக வரும். பெரிய செடிகள்லாம் இப்போ பக்கத்தில் கொத்திருக்கிற செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வளர்ந்துருக்கு. அதே போல் நம்ம எல்லாத்தையும் வட்ட வடிவமாக கட்டி வைக்கணும் அப்படின்றதுனால கட்டி வைக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் நம்ம கட்டிங் பண்ணுற வீடியோ இன்னும் ஒரு 10 டேஸ் போருங்க. முதல் முறையாக கட்டிங் பண்ணுறவங்களாம் இந்த தை அமாவாசை வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அப்போ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணதோடனே நீங்கள் கட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அல்லது இப்போது நான் கட் பண்ணியே ஆகும் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக கட் பண்ணுங்கள். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ தை அமாவாசை என்று கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் உங்களை அந்த ஒரு 10 டேஸ் நம்ம வெயிட் பண்ண சொல்கிறது. ஸோ அதனால் தை அமாவாசையிலையும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அல்லது இல்லை ஏற்கனவே நான் கட்டிங் பண்ணிவிட்டேன், நான் கட்டிங் பண்ணலாம்னா தாராளமாக கட்டிங் பண்ணலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக காலையில் பனியாக இருக்கும். அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த செடிகளுக்கு தேவையான ஈட்டு கண்டிப்பாக நார்மலாக இருக்கும். அதனால் பூக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். ஸோ செடிகளை இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு தயவுசெய்து மறக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, செடிகளை இந்த மாதிரி டோட்டலாக களைகள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு களைகளை சுத்தமாக இல்லாமல் வச்சுக்கோங்க செடி பக்கத்தில். அப்படி நீங்கள் வச்சிங்கனாவே 100% உங்களுடைய செடி நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்ல வரும். இந்த செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், வேறு லெவலில் வரும். இந்த செடிகள்லாம் பூக்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பதிவிடுறேன். அதனால் மறக்காமல் தயவுசெய்து கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் இல்லை அல்லது கட்டிங் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். அந்த ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, முதல்ல நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் நிறைய செடி வளர்ந்துருக்குமா. ஏற்கனவே நிறைய நண்பர்கள் ரொம்ப டேலண்ட் பர்சன், அதாவது குண்டுமல்லி செடியிலேயே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அப்படியே தான் விட்டுருப்பாங்க. ஸோ அதில் வரக்கூடிய பூக்களை மட்டும் பறிச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. இப்போது தை மாதம் ஸ்டார்ட் பண்ண, அதுவும் ஏற்கனவே தை முடியறதுக்குள்ளே அந்த டிசம்பர் மாதத்துலேயே கூட தாராளமாக நிறைய பேர் கட்டிங் பண்ணிடுறாங்க. ஸோ சீக்கிரமாக பூ வரணும் தை மாதத்தில் ஃபஸ்ட்டில் ஒரு ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் நம்மளுக்கு பூ வரணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாகவும் கட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அனுபவம் மிக்கவங்க கண்டிப்பாக பொறுத்திருந்து தான் கட் பண்ணாங்க. தை மாதத்துக்கு அப்புறம் கட்டிங் பண்ணாங்க அப்படின்னா தை மாதம் முதல் மாதம் கண்டிப்பாக பூக்கள் ரொம்ப நல்லா வரும். ஃபஸ்ட்டு மாதம் அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக ஒரு 6 மாத காலம் உங்களுக்கு அதிகப்படியான பூக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் கவலையப்படாதீங்க, பூக்கள் சரமாரியாக வைக்கும் இந்த மாதத்தில். அதே போல் நிறைய நண்பர்கள் இந்த மருந்துகளை கொரியர் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்னால் இப்போதைக்கு என்னால் அதை பண்ண முடியாது.
ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த மருந்துகளும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக வழிவகை செஞ்சு தரேன். ஸோ அது வரைக்கும் கண்டிப்பாக பொறுத்துருங்க. நிறைய நண்பர்கள் இந்த மருந்துகள் வந்து எங்கள் ஊரில் கிடைக்கல, இந்த மருந்துகள் வரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான பதில்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மருந்துகள் எல்லாமே கிடைக்கிற மாதிரியும் கண்டிப்பாக உங்களுக்கு வழிவகை செஞ்சு தருவேன் அப்படின்றதில் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கைகரமாக கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ குண்டு மல்லிகை செடி வச்சுருக்கவங்களாம் ரொம்பவே அதிக வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னா இந்த மருந்துகளை சரியான விதத்தில் தெளிக்கிறது தான். நார்மலாக நம்ம மாற்றி வேறு மருந்துகளை நம்ம தெளித்து செடிகளை கெடுத்துக்காதீங்க. நார்மலாக செடிகளை வந்து ஓரளவுக்கு மருந்துகள் வந்து தேவையான அளவு இருந்துச்சுன்னா மட்டுமே போதுமான அளவுன்னே நான் சொல்ல வரேன். அதனால் சீக்கிரம் வந்து இந்த மருந்துகளையும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி செடிகளை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்ல வருவேன். ஓகே, அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.